அன்பான தமிழ் செக் மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் தீபாவளி பட்டாசு சத்தம் நான் ஒன்றும் பண்ண முடியாது பேக்ரவுண்டில். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் சந்தோஷம் தரக்கூடிய சம்பவமா, இல்லைனா ஏதாவது துக்கம், இல்லைனா ஒரு மன வருத்தத்தை மன சஞ்சலத்தை கொடுக்க போகிற சம்பவமாக தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடராஜ், பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணேஷ், காயத்ரி தேவி அண்ட் அர்த்தநாரீஸ்வரர். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப பியோர் சோல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டான்ஸ். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது வந்து லார்ட் ஆஃப் டான்ஸ்னால் இது வந்து காம்படிஷன்லாம் கிடையாது, இது வந்து போட்டியெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, நடராஜர் வந்து கெட்டதை அழிக்கக்கூடியவர். என்ன கெட்டதாக இருந்தாலும் சொல்ல, பிள்ளையாரும் இங்கே இருக்கார். வா, என்ன பியூட்டிஃபுல்லான எனர்ஜி பார்த்தீங்கன்னா. மேபி அப்பா சொல்லி பையன் கேட்க போகிறாங்களா, இல்லைனா அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறாங்களா எனக்கு தெரியாது. பட் இங்கே வந்து நடராஜர் தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க கெட்டதெல்லாம் அழித்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கொண்டு வர போகிறாரு. மேபி நீங்கள் வந்து சிவன் பக்தராக இருந்தீங்கன்னா இந்த புது ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி க்ரீன் சிக்னல் ஆல்ரெடி கிடச்சாச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யமுனா தேவி ரொம்ப ரொம்ப பியோர் சொல். நான் இந்த யமுனா தேவியை பார்த்து உங்களை பியோர் சொல்லுன்னு சொல்லலை. நான் ஷஃபில் பண்ணும்போது ராதா, சீதா எல்லாமே என் கண்ணில் பட்டாங்க. ஸோ இது வந்து டிவைன் ஃபெமினன் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பியோர் சோல். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. அதனால தான் மேபி கடவுள் வந்து உங்களுக்கு ஃபேவராக எல்லாம் பண்ண சொல்லி கட்டளையிட்டிருக்காங்க. அது இல்லாமல் பிள்ளையார் வந்துட்டார். தீபாவளி தான், சந்தோஷம்தான், இல்லை என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயம் ஜாகிரதையாக வருங்க. இங்கே வந்து உங்களுக்கு இருக்க கெடுதல்லாம் முடிஞ்சு போச்சு. விநாயகர் வந்துட்டாலே போதும், விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கஷ்டங்களும் போயிடும். அது இல்லாமல் ரிமூவர் ஆஃப் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு இங்கேயே இருக்குது. எல்லா தடைகளும் முடிய போது அதே தாமரை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் வந்து ரொம்ப சந்தோஷமான மாற்றமாக இருக்கும். நீங்கள் குதித்து சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி தான் இருக்க போகுது. அது இல்லாமல் இது ரொம்ப நிலையாக இருக்கும். இந்த மாற்றம் வந்துட்டு போயிடுது, வந்து போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப நிலையான மாற்றமாக இது இருக்கும். ஸோ நீங்கள் தீபாவளியோடு சேர்ந்து இதையும் சேர்த்து கொண்டாடலாம் குஷியாக. ஆஹா, என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா விஸ்டம். உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எதுவுமே உங்களை வந்து இம்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கலை. இதெல்லாம் வந்து ஒரு பாடம். உங்களுக்கு நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ராசிட்டி. கடவுள் வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழகாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து கையில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எ பேலன்ஸ் ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் இஸ் கீ. நீங்கள் எவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, கொட்டி கொட்டி கொடுத்துருது. யார் என்ன கேட்டாலும் வச்சுக்கோ, உனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன அப்படின்னா, நோ ஃபஸ்ட் எனக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காதலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் என்னை சுற்றி இருக்கவங்கள பார்க்குறேன் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் அந்த எனர்ஜியை கையில் எடுத்துட்டீங்க. க்யூரியாசிட்டி, ஷேடோ. இந்த நம்மளோட ஷேடோ சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஷேடோ பார்த்தீங்கன்னா, யூ மே ஃபீல் பவுண்ட் பை ஃபியர் ஆர் அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ். ரெகக்னைஸ் தீஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப். ட்ரூ எம்பவர்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் சூஸிங் லிபரேஷன் ஓவர் லிமிட்டேஷன். ட்ரஸ்ட் இன் யுவர் எபிலிட்டி டு ரீக்ளைம் யுவர் பவர். அதுதான் நான் இப்போ சொன்னேன். இந்த பவர் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஏன்னா நம்ம அது பீப்புள் ப்ளீஸிங் கூட சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் உங்களை அறியாமையே இருந்திருக்கலாம். இல்லைனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கை திரும்பி நம்மளுக்கு யார் பண்ணுறா, நம்ம எதுக்கு பண்ணுறோம், நம்ம என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓகே நம்மளுக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ணுவோம், கெட்டது பண்ணாங்களா விலகி போயிடுவோம். கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெடுதல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தாழ்ந்த ஜீவன் கிடையாது. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான டிவைன் ஃபெமினின். உங்களால் மறக்க முடியும், மன்னிக்க முடியும். உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிறது வந்து ரொம்ப அன்கண்டிஷனல் லவ். உங்களுக்கு வந்து எந்த என்ன சொல்கிறது, அதில் கலப்படமே இருக்காது. உங்கள் காதலையும் சரி அன்புலையும் சரி அப்படியே கொட்டுருவீங்க. அதனால தான் இங்கே பிரபஞ்சம் பார்த்தாங்க, என்னடா கொட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலாக ஷேடோ. நம்ம வந்து ஓரளவுக்கு மேலே கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இல்லைனா நம்மளுக்கு எங்கேயோ வாழ்க்கையில் அடி வாங்கியிருப்போம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி தான். அது நம்ம எங்கேயுமே வந்து லிமிட்டை தாண்டி பண்ணோம் அப்படின்னா அது
அது தப்பு தான். நல்லதா இருந்தாலும் அது தப்பு தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அதுதான் நீங்க பண்ணியிருக்கீங்க. கேட்கறதெல்லாம் குடுக்குறது. கேட்கறதுக்கு முன்னாடியே குடுக்குறது. அடிமையா இருக்கிறது. யாராவது ஏதாவது உங்கள பாசமா சொல்லிட்டாங்கன்னா, உங்கள ட்ராப் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஃப்ளாட் நீங்க. ஆஹா! நம்ம மேல எவ்ளோ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு போயிறது பின்னாடி நாய்க்குட்டி மாரி. பிரபஞ்சம் பார்த்தாங்க. ஐயய்யோ! இவள இப்படி விட்டா எல்லாம் சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க. வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நெறைய பரிட்சை வச்சிருக்காங்க. நெறைய பாடம் கத்துக் குடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டீங்க, இந்த பூதமும் இல்ல, யாரும் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஜாலியா ரொம்ப ஸ்டைலிஷா உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நெறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது இங்க இருந்து நீங்க இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. அந்த எனர்ஜி தான் வந்து இங்க கடவுள வந்து ரொம்ப அழகா ப்ளீஸ் பண்ணியிருக்கு. கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷமா உங்கள பார்த்து, ஆஹா! நான் படைச்ச ஜீவன் எவ்ளோ அழகா எல்லா வேலையும் பார்த்துன்னு இருக்கு அப்படின்னு டான்ஸ் ஆடி உங்களுக்கு சரி இனிமே இவளுக்கு இல்லைன்னா இவனுக்கு இந்த புது ஆரம்பத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாச்சு. Curiosity. You are eager to learn and uncover new truths. Stay open minded and explore ideas, but balance enthusiasm with thoughtful reflection. அதாவது நீங்க புது ஆரம்பத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஓ நான் என்ன பண்ணக்கூடாது. அந்த விஷயம் தான் உங்களுக்கு இந்த காதலை உங்கள் வாழ்க்கையில் இந்த காதலோட புது ஆரம்பத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருது. இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்க. அப்பா ஒரு புது ஆரம்பம் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி கற்றுக்க போகிறோம், என்ன மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மளுக்கு தெரியும் நம்ம பவுண்ட்ரி என்னென்ன, இனிமேல் இந்த ஷேடோ சைடை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும் என்னோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு. அதை என்னால் ஓப்பனாக சொல்லக்கூட முடியும். மேபி ஒரு பாயிண்டில் உங்களால் சொல்ல முடியாது, உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு ஷேர் பண்ண முடியாது, ரொம்ப சப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் அழகாக ஓவர் கம் பண்ணி உங்கள் கையில் வந்து ஒரு கத்தியோடு இருக்கீங்க. ரொம்ப அழகான விஷயம். நீங்கள் நிறைய சாதிச்சிருக்கீங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அறிவாக இருக்கீங்க. டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப அழகான விஷயம் இது. இது வந்து டெத் டெவில் கார்டு. உங்களை யாரோ கட்டி போட நினைக்கிறாங்க, ஆனால் அது வந்து நடக்காது. மேபி இது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கும். ஒரு டெவிலிஷ் எனர்ஜிகிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்திருக்கீங்க. மேபி உங்களுக்கு நிறைய கொடுக்குற பழக்கமாக இருந்திருக்கலாம். சரி, அவங்க இது நம்மளுக்கு டெவில்னு தெரியாமல் நம்மளுக்கு என்ன தெரியும்? மனுஷ ரூபத்தில் வந்தால் பேய் என்னன்னு தெரியுமா, பிசாசுன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் தர மாதிரி நீங்கள் அப்படியே அள்ளி வீசியிருக்கீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்காடடா நம்ம பேய்க்கு தார வத்திருக்கோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த பவரை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணலை, உங்களுக்கு ஒரு ஞானத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் உங்களால் டிவைனோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. எதனால்? இந்த கெடுதலை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்திக்கிட்டீங்க. அதனால தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வருது. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னா, நீங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னாடி போகும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் ஒரு முன்னோடி விஷயமா பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அது இல்லாமல் யுவர் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. வேறு லெவலில் இருக்கீங்க நீங்கள். உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாகும். அடுத்து நடக்க போகிற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப், அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த டெவிலிஷ் எனர்ஜியை நீங்கள் மூடிட்டீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. இப்போ மேபி அவங்க இது என்ன வேணா இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலி அட்டாச்மெண்ட் எதுவாக வேணா இருக்கலாம். ஏதோ ஒன்று விட்டுட்டீங்க. இப்போது அவங்க வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அன்சாட்டிஸ்ஃபைட் ட்ரீம்ஸ். நீங்கள் இதை பண்ணனால மட்டும்தான் உங்கள் கனவுகள் வந்து இனி உங்கள் வாழ்க்கையில் நனவாக போகுது. இந்த ஷேடோவை நீங்கள் விட்டுட்டு வந்தனால மட்டும்தான் கடவுள் சந்தோஷப்பட்டு இந்த புது ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் திரும்ப அங்கே போய் அந்த பழைய குப்பையை கிளறிடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. அப்புறம் இங்கே திரும்ப ஒரு சைக்கிள் ரிப்பீட் பண்ணி திரும்ப கற்றுக்கிட்ட பாடத்தையே கற்றுக்கணும். ஸோ இப்போ ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா லிஸ்ட் ஜேர்னலிட், இல்லைனா ஒரு பெரிய போஸ்டல் எழுதி ஒட்டிக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் பாடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம மறந்துடுவோம். டெய்லி அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே, இந்த பாடம் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம்ல, திரும்ப செய்யக்கூடாது அப்படின்ற புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு பயங்கர ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னா சூப்பர். மேபி நீங்கள் நேசிக்கிறோம் டிவைன் ஃபெமினின். நான் சொல்லலை பாட்டம் டெக்கில் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. லைஃப் ஸ்டைல், ஓ மை காஷ், யூ ஆர் சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல். வார்ட்ரோப்லாம் எடுத்து குப்பையில் போட்டு புதுசாக பிறந்திருக்கீங்க இப்போ தான். அதனால தான் க்யூரியாசிட்டி, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், எப்படி நம்ம ஆளை அட்ராக்ட் பண்ணுவோம், நீங்கள் அப்படியே குஷி மூடில் இருக்கீங்க. அடுத்தது ஃபயர்ஸ், அதாவது பேஷனேட் லவ் அப்படி கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பர்சன் வந்து ஒன்றா சிம்ம ராசி, இல்லைனா வந்து தனுசு, இல்லைனா வந்து மேஷ ராசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும். அப்படி இல்லைனா இது வந்து ரொம்ப பேஷனேட் லவ். நீங்கள் வந்து காதலுக்காக அப்படியே ரொம்ப நீங்கள் அவ்வளோதான், அப்படியே காதலுக்கு சரணடைஞ்சாச்சு. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க, ஃபுல் பவரில் அப்படியே ரொம்ப அழகில் மிளர்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் இங்கே க்யூரியாசிட்டி, ஜென்ராசிட்டியும். இது அழகுனா நம்ம லிட்ரலாக ஃபிசிக்கல் பியூட்டியை மட்டும் நான் பேசலை. உங்கள் சோல் வந்து அப்படியே
வேற மாதிரி பார்த்தீங்கன்னா, பட்டாசு சூப்பரா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. நீங்க அந்த மாரி ஃபயர் கிராக்கர் மாரி இருக்கீங்க. இப்போ இந்த சத்தத்த யாராவது மறுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் அது கேட்கும். அந்த மாரி ஒரு அட்ராக்ஷன் தான் உங்களுக்கு உங்ககிட்ட இப்ப இருக்கு. அதுதான் உங்க பெர்சன அட்ராக்ட் பண்ண அதுதான் தெய்வங்களையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அவ்ளோ பியூர் சோல் ஆயிட்டீங்க நீங்க. எல்லாம் கத்துக்கிட்டீங்க. இனிமே வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இந்த கத்தி கையில பிடிச்ச நேரம் அப்படியே நிக்கிறீங்க. ஸ்டா சாரி ஸ்டேபிளா ஸ்டாமினாவோடன்னு சொல்ல வந்தேன். ஸ்டாமினா எதுக்கு? ஸோ இந்த எனர்ஜில நீங்க இருக்கனால தான் உங்க காதல் வாழ்க்கை புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏதாவது கைடன்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓ 3 ஆஃப் சோர்ஸ். நான் அந்த டெவில் எனர்ஜி தான் நினச்சேன். நீங்கள் யாரை விட்டுட்டு வந்தீங்களோ இல்லை யாராவது உங்களுக்கு பாஸ்டில் காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ அதே அளவு பெயினை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸா, த லவ்வர்ஸ் கார்ட். இங்கே பாருங்க உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து நடக்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி அட்ராக்ட் பண்ணீங்க. கிளாரிட்டி அகெயின், த கியூரியாசிட்டி, இது டிவைன் இன்டர்வென்ஷன், இது வந்து ஏஸ் ஆஃப் சோட்ஸ். பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக இன்னொரு விஷயத்த வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. மேபி பிரபஞ்சம் கொடுத்த கிளாரிட்டியை தான் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க. மேபி நீங்கள் பழசில் ரொம்ப பெயின், யாராவது உங்களை சின்னதாக ஏதாவது சொன்னால் கூட கூப்புறப்படுத்து தலைவாணி நினைக்கிற கேரக்டர். ஆனால் இப்போது நீ யார் என்ன சொன்னாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அப்படியே தலைகீழாக மாறிட்டீங்க. உங்கள் அந்த பெயின் உங்களை அப்படியே மாற்றிடுச்சு. ஏன்னா நீங்கள் பட்டுட்டீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. பிரபஞ்சம் உங்களை வந்து ஒரு நெருப்பில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு துளி உங்கள் மேலே காயம் படல. லைக் சீதா மாதா அப்படியே அழகாக நெருப்பை தாண்டி வந்துட்டீங்க. நடந்து மிடுக்கா மிளறிக்கிட்டு வந்திருக்கீங்க. லைக் அவங்க வெளியில் வந்த மாதிரி ஒரு சின்ன காயம் கூட உங்கள் மேலே இல்லை. அதனால தான் இந்த ஷைனிங், இந்த க்ளோவும் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இந்த அத்தனை கடவுளும் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோ அக்கறை வச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக உங்களை அழகாக கொண்டு போய் எங்கே சேர்த்தணுமோ சேர்த்துவாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தெம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.